ஸ்ரீசக்கரம் பக்தர்களுக்கு அன்பான வணக்கம். வந்து நாகம், இது சந்திரன். நீங்க இங்க வந்து வழிபாடு பண்ணாவே அம்பாள் வந்து உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இங்க ரொம்ப சிறப்பான கோயில், பழமையான கோயில். நீங்க முதல்ல காட்சி கொடுத்ததே அம்பாள் தான். இந்த திருக்கோயில் வந்ததுல இந்த ஆலயத்திற்கு நான் வந்ததால எனக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள். பைரவர்னா மரண வைத்தனி கூட பைரவர். ஒரே வார்த்தை, உங்களுக்கெல்லாம் எப்படி தாய் வீடு எப்படி பிடிக்குமோ என்னை பொறுத்த இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து பித்ருக்கோயில் ஸ்தலம். இது பித்ருக்கோட ஸ்தலத்தால இங்க வந்து எல்லாருமே இங்க இந்த சுற்றுவாத்தால 18 ஊர் சொல்லுவோம் இல்லையா? இந்த 18 ஊர்ல இந்த கஷ்டங்கள் இருந்தாலும் இங்க வந்தா அந்த பகவானோட அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லாமே நல்லபடியா நடக்குது. தலையில வந்து தேய்ச்சி தலையில் தொட்டுக்கணும், தோஷ நிவர்த்தி ஆகும். வீடியோ பார்த்து சிவபக்தர்லாம் இருப்பாங்க. இது வரைக்கும் இன்னும் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் தங்கப்பள்ளி வெள்ளி செஞ்சு மேல கவசம் மாதிரி செஞ்சு தந்தா ஒத்துப்பீங்களா? பட் இங்க வந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துனே இருக்கிறேன். இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான திருக்கோவில். வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும், வாழ்க்கை இன்பமா இருக்கும். அனைவரும் வந்து வசிஷ்டீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீசக்கரம் பக்தர்களுக்கு அன்பான வணக்கம். சப்த ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்ட முனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட வசிஷ்டேஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கோம். இந்த அற்புதமான கோயிலுக்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்குது. அந்த வரலாறுகள்லாம் நம்ம தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரலாறு இந்த கோயிலுக்கு யாருக்கு தெரியாத விசேஷம்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, ஒரு அற்புதமான கோவில், வாங்க பார்த்துட்டு வாங்க. இந்த திருக்கோயிலில் உருவாக்குன வசிஷ்ட முனிவரோட சிலை வந்து பார்த்திங்கன்னா சிவனை வழிபடுற மாதிரி அமைச்சிருக்காங்க. மூலஸ்தானத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா நந்தி தான் இருப்பாங்க எல்லா கோயிலும். இந்த கோயிலோட தனி சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா வசிஷ்ட முனிவரே வந்து நேரில் வந்து வணங்குற மாதிரி இருக்கும். நான் வேணா விஷுவல் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஒரு அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மூலஸ்தானம் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வசிஷ்ட முனிவர் வந்து வணங்குற விதத்தில் இருக்கும். நீங்கள் பொதுவாக எந்த கோயிலில் பார்த்தாலும் நந்தி வணங்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு அற்புதமான காட்சி தான். இந்த கோயில் உருவாக்குன வசிஷ்ட முனிவர் வணங்கிட்டு இந்த கோயில் பற்றி ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த விநாயகர், முருகர் எல்லாமே ஒரு அற்புதமான ஒன்று இந்த கோவில் இருக்குது. ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலோட குருக்களை கேட்கலாம், வாங்க. இந்த திருக்கோயிலோட சிவாச்சாரியர் இருக்காரு, சிவகுமார் ஐயா வந்து இந்த கோயிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஒரு அற்புதமான கோவிலுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில். சடாரண்ய சேத்திரத்தில் 2வது சேத்திரம் இது. பல பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க இந்த கோயிலுக்கு ஒரு டைம் வந்துட்டு கண்டினியூ வந்து இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட மிராக்கள் நடந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நானும் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். வாங்க, இன்னைக்கு சனி பிரதோஷம் அன்றைக்கி நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏராளமான பேர் வருவாங்க, அவங்ககிட்ட போயிட்டு எல்லாம் கேட்குறேன். வாங்க ஐயா, இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இந்த கோவில். எங்களுக்கு வரது கடலில் ஒரு அனுகிரகம் கொடுத்தனால இன்றைக்கி வந்திருக்கோம். மக்களுக்கு இதை தெரியப்படுத்தலாம் தான் அவங்க கேட்குறோம். இன்னும் விநாயகர்லாம் சிறப்பு வாய்ந்தது, முருகர் வந்து பாடல் பட்ட ஸ்டலான்ற மாதிரி சொல்கிறீங்க. அற்புதமாக எல்லாமே சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வந்தீங்கன்னா பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். சிவாய நம்ம இது வந்து செல்வ விநாயகர், ரொம்ப விசேஷமான விநாயகர். இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் ஆன விநாயகர். இந்த தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் உருவாக்கப்பட்ட விநாயகர். ஒரு அருமையான விநாயகர். இது வந்து செல்வ விநாயகர். செல்வத்தை யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாலும் செல்வம் மிக நிறைய செல்வங்கள் கிடைக்கும். அதை பற்றின முருகர் இருக்காரு. அரணிகளால் பாடல் பெற்ற ஸ்தலம் வள்ளி தேவியரோட சுவாமி இங்கே இருக்காரு. இங்கே வந்து ஒவ்வொரு கிருத்திக்கும் முருகர்கிட்ட வழிபாடு பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியெல்லாம் குழந்தை பாக்கி கிடைக்கும். அது அந்த கல்வெட்டிலே போட்டிருக்கீங்க, பாடல் பட்ட ஸ்தலம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஞானமலைக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வேப்பூர் நிம்பபுரத்துக்கு வந்து இங்கே அருணகிரி சுவாமி வந்து பாடியிருக்காரு. முருகரை பற்றி, சுவாமி பற்றியும் பாடியிருக்காரு. அதுக்கடுத்து வள்ளிமலை போயிருக்காரு. ரொம்ப விசேஷமான முருகர். இந்த முருகர் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான குழந்தை பாக்கள், செல்வங்கள்லாம் இங்கே கிடைக்கும். அப்படி ஒன்று ஒன்று அப்படியே சொல்லிட்டு வாங்க, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதிகமாக எந்த சிவன் கோயிலில் பார்த்தது இல்லை. சர்வேஸ்வரர் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரித்திங்கா தேவியும் வச்சுருக்கீங்க. அவங்களோட சிறப்புகள்லாம் சொல்லுங்கள். அவங்க எப்படி வழிபடணும்னு சில பேருக்கு தெரியாது. பாட்டுன்னு வராங்க போகிறாங்க. இந்த கோயில் யாகெல்லாம் ரொம்ப மணிக்கணக்கில், எப்படி மணினா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து பண்ணுறதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணா சொல்லியிருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகா சரபேஸ்வரர் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆயிடுத்து. இது ஏற்கனவே இருந்த சரபேஸ்வரர் தான். இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரபேஸ்வரர் வந்து ராகு காலத்தில் மிக சிறப்பாக அபிஷேக ஆராதனை, ராகுகால பூஜை பண்ணுறோம். கடைசி நேரத்தையும் மகா சரபேஸ்வரர் ஹோமம் நடைபெறும். இந்த ஹோமத்தில் கலந்துங்கன்னா திருமண தடை, குழந்தை பாக்கியம், பில்லி, சூனியாவல் இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த சரபரில் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 2வது வந்து நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் வந்து எலுமிச்சி மழம் கட் பண்ணி விளக்கு போட்டிங்கன்னா திருமணம் நடைபெறலாம். நிறைய திருமணம் நடைபெற்று இருக்குது. குழந்தை பாக்கியம் இருக்குது. இந்த சரபர் ஒவ்வொரு வாரமும் வந்து வழிபாடு பண்ணுங்கள். சரபர் அருள் கொடுப்பாரு. வாழ்க்கையிலுமே மேன்மையாக இருப்பாங்க. பிரித்திங்கா தேவி மிளகாயகன்னு சொல்லிட்டு மட்டும் தான் எல்லாருமே பொதுவாகவே பிரித்திங்கா தேவினா மிளகாய மாட்டாங்க அமாவாசை நாளில் அப்படி சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலிங்காக சொல்லி நல்லா இருக்கும். பிரித்திங்கா தேவி வந்து ஒவ்வொரு அமாவாசை தோறும் நம்ம வந்து இங்கே மிக பிரம்மாண்டமான ஹோமம் பண்ணுறோம். இந்த ஹோமத்தில் வந்து என்னன்னா நிறைய மிளகாய் போடும். நிறைய பேர் மக்கள் வந்து இந்த எதிர்வினை,
இந்த பில்லி சூன்யம் இது போகிற நிறைய பேர் இந்த பாதிப்பு இருக்கிறாங்க. அதனால் இந்த மிளகாய் நிறைய ஓமத்தில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இங்கே பூசணிக்காயில் விளக்கு போடுவாங்க. பூசணிக்காயில் இழுப்பு எண்ணெய் ஊற்றி மஞ்சள்லாம் தடவி அதுக்கு குங்குமம் வச்சு இழுப்பு எண்ணெயில் விளக்கு போட்டோம்னா அவங்களுக்கு அந்த சத்துரு சாபம்லாம் வினாசி சத்துரு சாபம் வந்து இந்த பித்துரு சாபம் இது போகிறவர்கள்லாம் பிரத்திங்கராதை வழிபாடு பண்ணோம்னா மிக சிறப்பாக இருக்கும். இங்கே ஓமமே கிட்டக்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் நடக்கும். அதான் அண்ணன் சொல்லியிருக்காரு. ஓமம் 4 மணி நேரம் நடைபெறும். இந்த ஓமத்தில் கலந்து 5 மணிக்கு பூர்ணாதி முடிச்சு அதுக்கப்புறம் தீபாத்தெல்லாம் முடிச்சு உங்களுக்கு அன்னதானம் இருக்குது. இந்த பிரத்திங்கராதை வந்து ரொம்ப சாந்தமான சொற்பி தான், உக்கிரகமாக கிடையாது. அந்த ஓமம் பண்ணுறேன்னு சொன்னீங்களா, அந்த டைமிங் சொல்லுங்க. வந்து ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 5:30 மணிக்கு பூர்ணாதி முடிப்போம். அதுக்கப்புறம் 7 மணிக்கு தீபாத்தனம் முடிச்சு 7:30 மணிக்கு அன்னதானம் கொடுப்போம். இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். நிறைய பேர் விஐபிஸுங்க நிறைய தொல்லை பண்ணுறவங்க எல்லாமே இங்கே தான் வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நிவர்த்தியாக இருக்குது. நீங்கள் வர பக்தர்கள் கேட்டாவே சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ சாந்த சொற்பியாக இருக்கும். எல்லாரும் நிறைய பார்த்தீங்கன்னா பிரத்திங்கராதை உக்கிரகமாக இருக்கும். ஆமா ஆனால் இங்கே வந்து அம்பாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருக்கும். கந்திஷ்டி கூட சொல்லுவாங்க, அது மாதிரி கந்திஷ்டி சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து நம்ம திருமண தடை இருக்கு, அப்புறம் வந்து செல்வம் பெருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் செல்வமும் கிடைக்கும். நீங்க இங்க வந்து வழிபாடு பண்ணாவே அம்பாள் வந்து உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இங்க வந்து ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க. இங்க வந்து இடைக்காலத்துல வந்து ஒரு அடியாருக்கு வந்து திருமணம் ஆகல வேண்டிக்கினாரு. அவரு என்ன பண்ணன்னு கேட்டாரு. எனக்கு வந்து நான் சொல்றது உனக்கு வந்து பழிக்கும், ஆனா நீங்க வந்து என்ன கேட்கற பொருள் வாங்கி தரணும்னு சொன்னேன். என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு ஸ்ரீ சக்கரம் வேணும்னாரு. எனக்கு அம்பாள் வந்து கனவு சொன்னாங்க. உடனே ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள். அவர் கல்யாணம் ஆகி இப்ப குழந்தையே பிறந்துச்சு. இப்ப திருக்கல்யாணம் பங்குனி உத்திர திருக்கல்யாணம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க எப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அப்படியே வாங்க கேட்டுட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த திருக்கோயில சரவரியா பிரத்திங்கிற அம்பாள் இங்க வந்தாங்கன்னா இங்க வந்து நரசிம்மர் இரணிய சம்காரம் பண்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து நரசிம்மர் லக்ஷ்மி, அது கீழே பாத்தீங்கன்னா யோக நரசிம்மர் யோக நிலையில் இருக்காரு. இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான திருக்கோவில். வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும், வாழ்க்கை இன்பமா இருக்கும். என்னோட பேர் வந்து தனசேகரன். நான் விஷயத்துலேருந்து வரேன். சத்யா காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வருஷமாக நான் இங்கே இங்கே வந்துன்னு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணன்றது ரொம்ப லேட் ஆச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வர தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கல்யாணன்றது சீக்கிரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கை கூடிச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடன் இருந்துச்சு. அதாவது எங்கன்னா போயிடலாம் போல் தெரியுது, விடலாம் விற்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இங்கே வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துனே இருக்கிறேன் இல்லை. ஸோ இங்கே வரவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்துக்கினே இருக்குது இல்லை. ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வேப்பூரில் இருக்குது. வசிஷ்டேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து நடக்கும் இல்லை. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இது வந்து நாகம், இது சந்திரன். யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கோ அவங்கள வந்து இங்கே இந்த வழிபாடு பண்ணோம்னா நாகதோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த கோயிலோட தூண்ல இருக்குங்க. இது சிறப்பான ஒண்ணுங்களா? இந்த கோயில் வந்து இந்த திருக்கோயில் வந்து தூண்ல இருக்கு. ரொம்ப விசேஷமா இருக்கும். இது பார்க்கலாம் நீங்க. பல்ல விழுந்தா என்ன பண்ணுவோம், ஐயோ தோஷம், ஏன்னா பள்ளி சொல்ல பலன் உண்டு, இடத்துல விழுந்தா வலதுல விழுந்தா இந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க திருக்கோயில வந்து பள்ளி விழுந்துச்சுன்னா நம்ம தலையில வந்து தேய்ச்சி தலையில் தொட்டுக்கணும், தோஷம் நிவர்த்தி ஆகும். ஆமாம் சரி. இது மாதிரி கோயிலில் பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் பண்ணுவாங்க. மேலே தங்க பட்டா தங்க பள்ளின்னு சொல்லுவாங்க, வெள்ளி பட்டா வெள்ளி பள்ளின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது வந்து கல்லிலே இருக்கிறதுனால. இது யாராச்சும் நீங்க தங்கமா வெளியே இது பண்ணலாம். இது எங்க இருக்குன்னா காஞ்சி ஏகாம்பரநாத் திருக்கோயில் இருக்கு, காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு, நம்ம ஜலநேஸ்வரர் கோயில் இருக்கு, அது மாதிரி இருக்கு. ஆனா இங்கேயே வேப்பூர்லயே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நல்லா இருக்கு. இது நிறைய பேர் இப்படி தலைவிட்டு தலையில வச்சுக்கோ. இது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. நேரா உள்ள வந்துருவாங்க சாமி தரிசனத்துக்காக. சிலர் கவனிச்சுக்கோ. இது மாதிரி நாங்க தகவல் சொல்றவங்க இது வந்து பார்த்துட்டு நீங்க பண்ணலாம். இதுக்கு யாராச்சும் சப்போஸ் வீடியோ பார்த்து சிவபக்தர்லாம் இருப்பாங்க, இது வரைக்கும் இன்னும் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் தங்கப்பள்ளி வெள்ளி பள்ளி மேல கவசம் மாதிரி செஞ்சு தந்தா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்காங்க. இதுமாதிரி வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. இது அற்புதமான ஒண்ணு. பெரிய பெரிய கோயில் தான் இருக்கு, நம்ம கிட்டே இருக்க ஒரு கோயில் இருக்கு. நீங்க முடிஞ்சா தங்க கவசம் வெள்ளி கவசம் ஏதாச்சும் வேண்டி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்க. எல்லாருமே வழிபடுவாங்க. அது வழிபடும் போது உங்களுக்கு அந்த புண்ணியமும் உங்களுக்கு சேர்ந்து வரும், பலன் கிடைக்கும். பள்ளி விழுந்தா ஒரு பலன் சொல்றாங்கல்ல, மார்பில் இருந்தா ஒரு பலன், இடையில இருந்தா ஒரு மணிக்கட்டில் இருந்தா பலன். அது செய்யும் போது லாபம் இருக்கும், சுபம் இருக்கும். அது மாதிரி இருந்தா அந்த பலனுக்கு அந்த பள்ளி தான் ரொம்ப காரணம். அப்படி பார்க்கலாம். சுவாமி வந்து நாகம் வந்து சுவாமி வழிபாடு பண்ணிருக்காரு. ஏன் நாகம் வந்து ஒவ்வொரு சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா 5 தலை நாகம் தான் இருக்கும். இங்க வந்து நம்ம சுவாமி மட்டும்தான் 7 தலை நாகம். அது மாதிரி இது வந்து ஒரு காட்சி. சுவாமி வந்து நாகம் வந்து சுவாமி வழிபாடு பண்றாங்க.
அது இல்லாம சுத்தி தலையில உத்ராட்சி வச்ச மாதிரி அழகா இருக்கு. ரெண்டாவது வந்து வால் நெற்றிக்கண் மாதிரி இருக்கு. வால் பின்னின் இருக்கு. இந்த அற்புதம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நல்லா இருக்கு. இல்லை, இயல்பாவே நம்ம சாமிக்கு வந்து 7 தலை நாகம் தான். நம்ம சாமிக்கு வந்து 7 தலை நாகாபரணம் தான் வச்சிருக்கிறோம். ஆமா. இப்போ அந்த காலத்திலேயே 7 தலை நாகாபரணம் தான் இருக்கு. 5 தலை கிடையாது. ஏன் 5 தலை கிடையாதுன்னு இந்த சப்த ரிஷிகள் வழிபாடு கொண்டு தான் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஏன் இந்த சிறப்பு, இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தா சப்த ரிஷிகள் ஒருவரான வசிஷ்ட முனிவர் பிரதிஷ்டை பண்ணால சிவனுக்கே வசிஷ்டர்னு பெயர் வச்சிருக்காங்க. ஒரு அற்புதமான கோயில் தான் பார்த்துருக்குங்க. ஏகப்பட்ட கோயில் அற்புதங்கள்லாம் இருக்குது. அதற்காக எங்களால் முடிஞ்ச வரை எல்லாமே காமிச்சு விட்றோம். ஒரு அற்புதமான கோயில் தாங்க பார்த்துருக்கேன். வாங்க அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி. ஃபஸ்ட்டு வந்து தென்தீட்டை வந்து முதல் குருஸ்தலம். 2வது குருஸ்தலம் வந்து ஆலங்குடி. 3வது குருஸ்தலம் வந்து தக்கோலம். 4வது குருஸ்தலம் வந்து கோவிந்தவாடியகரம். 5வது குருஸ்தலம் நிம்பபுரம். நிம்பம் என்றால் வேம்புபுரம் என்றால் வேப்பூர். இது காலப்போக்கில் வேப்பூர் ஆயிடுச்சு. சுவாமி வந்து 4 கால் மண்டபத்துடன் இருக்கார். வேற எங்கேயும் இந்த வெள்ளூர் மாவட்டத்திலயோ ராணிப்பேட்டை மாவட்டத்துல எங்கேயும் கிடையாது. அது இல்லாம இங்க சுவாமி வந்து மச்சி கூரைன்னு இருக்கார். மச்சின்னா மீன் கூரைன்னு இருக்கார் சுவாமி. இங்கேயும் வெளியே மண்டபத்திலே மாத்தினா மீன் இருக்கும். இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இல்ல தசமூர்த்தி எப்படி இருப்பாரு? அது மாதிரி காலில் மெரிச்சு மாதிரி தான் எல்லாத்துல இருப்பாரு. இங்க மட்டும் சிறப்பா இருக்குங்களா? இல்ல, எல்லா இடத்துலயும் அப்படிதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம முத்திரை இருக்கும். சிம்ம முத்திரை சாமி வந்து சிம்ம முத்திரை இருக்கும். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் வந்து இந்த திருக்கோயில் வந்து பணி ஆரம்பிச்சு முதல்ல தட்சிணாமூர்த்தி தான் பூஜை ஆரம்பிச்சேன். அந்த பூஜை ஆரம்பிச்சதுல இருந்து மேன்மேனியா வளர்ந்துதான் இருக்கும். வர அடியார்களுக்கும் நிறைய திருமணம் ஆயிருக்கு. நிறைய குறைகள்லாம் தீர்ந்துருக்கு. குருவர் என்றால் திருவர் கிடையாது. குரு பார்த்தால் கோடி நன்மை. அதனால குரு பகவானை எவ்வளவு வழிபாடு பண்றீங்களோ அவ்வளவோ நல்லா சிறப்பா இருக்கும். சிவாய நம. தபசு காமாட்சின்னா அம்பாள் வந்து அக்னியில ஒத்த காலில் ஊசியில தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த காட்சியை நீ இங்கேயே பார்க்கலாம். அதாவது இது பசு, இது வந்து அக்னி, இது ஊசி. அம்பாளுடைய பாதம் ஒத்த காலில் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க அம்பாள். இது வந்து மாங்காடுல இருக்கிற காமாட்சி இருக்குல்ல, அந்த காமாட்சி. வணக்கம், நான் வந்து வேலூர்லேருந்து வரேன். என் பேர் ரஜினி. இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து எனக்கு நல்லதே நடந்துட்டு இருக்கு. இங்கே விசேஷ பூஜைகள்லாம் நடைபெறுகிறது. அனைவரும் அதில் கலந்து கொண்டு அம்மன் அருள் ஐயன் அருள் பெற்று நீங்கள் நீடோடி வாழ அம்மனுடைய ஆசையும் ஐயனுடைய ஆசையும் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டாகும். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு வரோம். நான் என் பையனுக்கு கல்யாணம் ஆன பிறகு மருமக, பேர பிள்ளைங்க, என் பெண்ணுங்கள் எல்லாருக்கும் வர்றாங்க. எல்லாருக்கும் நல்லதே நடந்திருக்கு. எல்லாரும் சுபிட்சமாக இருக்காங்க. நீங்களும் வந்து ஆண்டவன் அருளாசியை பெற்று சந்தோஷமாக இருங்க. இதுதான் அழகா நேர்த்தியா இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. இது வந்து பிரகாரம், மூலவர் பிரகாரம் வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களா, கோஷ்டத்துல வந்தீங்கன்னா இது வந்து சுவாமி வந்து ஒரு நயனத்தில் இருப்பாரு. இங்க வந்து அம்பாள் பக்கத்திலே அம்பாள் இருக்கும். இது ஒரு மண்டபம். இது பார்த்தீங்கன்னா ஏகாமநாத் திருக்கோயில் அம்பாள் எப்படி வந்து மணல் லிங்கத்தால் அம்பாள் ஆத்துல தண்ணி போய் அடிச்சு போச்சுன்னா லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த காட்சி இங்கே பார்க்கலாம். ஏகாமநாத் திருக்கோயில் இது தனி அம்பாள். இங்க பாருங்க, இங்கேயே சின்னதா இருக்கு, அழகா இருக்கு. ஆனா ரொம்ப பழமையான கோயில். சவாரி பண்றது இதெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப பழமையா இருக்கு அது பாக்குறதுக்கு. இதுல ஏன் நல்லா பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே வாங்க. இது வந்து பன்னீர் சொம்பு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பழைய காலத்துல கோயில்லாம் இப்படிதான் கட்டியிருப்பாங்க. இது வந்து பன்னீர் சொம்பு. அம்பாள் வந்து இது பாலகுஜாம்பிகை சுவாமியுடைய அம்பாள். இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அலங்காரம் பண்ணி பார்ப்போம். இது எனக்கு முதல்ல காட்சி கொடுத்ததே அம்பாள் தான். இந்த திருக்கோயிலுக்கு வந்ததுல எங்களுக்கு குடுப்பன தங்க கவசத்துல இருக்கு. அம்பாள் வந்து ரொம்ப விசேஷமான அம்பாள். 1200 வருஷத்து அம்பாள். இப்பத்தி அம்பாள் இல்ல. தொழில் அபிஷேகம் பண்ணிட்டே சொல்ல சாரூத்தர் வந்தாரு. அதுக்கப்புறம் துணி வஸ்திரம் சாத்திட்டு அந்த அபிஷேகம் முடிஞ்சோடனே ஒரு நிமிஷம் இருப்பான்னு சொன்னாரு. என்ன சொன்னா இதெல்லாம் மாறுபெல்லாம் பார்த்துட்டு இது வந்து இப்பத்தி அம்பாள் இல்லப்பா, இது வந்து 1200 வருஷத்து அம்பாள் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அம்பாள் அழகா இருக்கு. அப்புறம் தான் ஒரு பதிகத்துல பார்க்க சொல்ல, ஒரு வரலாறு பார்க்க சொல்ல, பாலகுஜாம்பிகை இளமுல நாயகின் பேரு, அழகு உடையவள் அர்த்தம்னு சொன்னார். ஒரு அற்புதமா அழகா தான் இருக்காங்க. தங்க கவசத்துல உங்களுக்கு ஒரு அம்மன் காட்சி அளிக்கிறாங்க. ஒரு அற்புதமான நீங்களும் பார்த்து அம்மனை வேண்டிக்கிங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லதே நடக்கும். அம்மன் பார்த்தீங்கன்னா விளக்கு வெளிச்சத்துல அற்புதமா தங்கத்துல எப்படி ஜொலிக்கிறாங்க பாருங்க. தங்க கவசத்துல அற்புதமா உங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. ஒரு குறிப்பினை தான் உங்களுக்கு.
அம்மனை மனசார வேண்டுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். வணக்கம்மா. நம்ம வணக்கம். கோயில் பற்றி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இருக்க அனுபவத்தை அவங்க சொன்னீங்கன்னா பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படி சொல்லுங்கம்மா, கொஞ்சம் முன்னே வந்துருங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, அண்ணாமலையாம் எம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எம்பெருமான் ஆற்காடு அடுத்த வேப்பூர் கிராமத்திலே வீட்டிலிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான் வசிஷ்டேஸ்வரர் பாலகுஜாம்பை சமேதராக. இங்கே நாங்கள்லாம் வந்து ஒரு 15 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு அமாவாசைக்கான பிரித்திங்கிற ஹோமம் சிறப்பு. திருமணமாகாத தம்பதிகள்லாம் வந்தாங்கன்னாக்கா நல்லா வேண்டிங்கன்னா அப்பா அம்மா செலுத்தினாவே ஹோமத்தில் திருமணம் கை கொடுது ஐயா. இதெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்துக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் தான் செலுத்துவேன் எல்லாருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இங்கே வந்து தான் 3 கல்யாணம் நான் பண்ணேன் அமாவாசை. அதனால் திருமணமாகாத ஆண் பெண் யார் இருந்தாலும் எல்லாரும் வேப்பூருக்கு வாங்க, அமாவாசை ஹோமத்தில் கலந்துக்குங்க. 3 அமாவாசை 5 அமாவாசை இதுக்குள்ளேயே திருமணம் வந்து கை கூட்டிடும் ஐயா. இது வந்து நான் பார்த்துன்னு இருக்கிறேன். வந்து இந்த பலனை நான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். அதே மாதிரி நல்ல வியாபாரம் ஆகணும். இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாக்கா வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 சரபேஸ்வரருக்கு வாரம் ராகுகால பூஜை நடக்கிறது. கடைசி ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரருக்கு கடை ஞாயிறு ஹோமம் மாதம் நடக்குதுங்க ஐயா. இதில் வந்து இந்த கடையில் நல்லா வியாபாரம் ஆகணும். பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரிலாம் போகிறாங்க இல்லையா, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சரபேஸ்வர ஹோமத்தில் வந்து கலந்துக்குங்க. அடியார்கள்லாம் எல்லாரும் வாங்க, இறைவனுடைய அருளை பெறுங்க. பிரதோஷ வழிபாடு 4:30 நல்லா சிறப்பாக நம்ம கோயிலில் நடந்துன்னு இருக்குது. பழமையான கோயில். வசிஷ்டர் வந்து இங்கே வழிபட்டதுனால இது அவர் வந்து வசிஷ்டர் வந்து வச்சு இறைவனை வழிபட்டதுனால இது வசிஷ்டேஸ்வரர் அப்படின்ற நாமத்தோடு இங்கே அப்பா வந்து அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப சிறப்பான கோயில், பழமையான கோயில். இன்னைக்கு எவ்வளோ கோயிலெலாம் கட்டுறாங்க இறைவனுக்காக. பழமையான கோயிலை நோக்கி வாங்க, பழமையான கோயிலில் தொண்டு செய்யுங்க. பழமையான கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி கொடுத்து கோயில் வளர்ச்சிக்கு எல்லாம் உதவி பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் கோயிலில் நிறைய அடியார்கள்லாம் வந்து போய் பலனை அனுபவிச்சிருக்கிறாங்க ஐயா. இது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள்லாம் கிடையாது. நீங்கள் வந்து போனாதான் உணர முடியும் ஐயா. அவங்கவுங்க உணர்ந்ததை நான் உணர்ந்ததை நான் சொல்கிறேன். நீங்களும் வந்து இங்கே வந்து பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிங்கம்மா, பொறுமையாக சொன்னது. சொல்றதுக்கு மனசு ஒருது ஐயா. பைரவரை பார்க்கலாம். ஏகப்பட்டது சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப விருப்பா இருக்கு எனக்கு. நல்லா இருக்கு. இப்போ இவ்வளவு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கால சிம்பவானம் இப்படிதான் இருக்கும். ரொம்ப பழமையான சிம்பவாகனம். இப்ப செய்யற சிம்பவானம் எல்லாமே மரகத பச்சையில இருக்கும். வேற எங்கேயும் காண முடியாது அகோர வீரபத்திரர். வீரபத்திரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லாரும் வீரபத்திரர் தான் சொல்லுவாங்க. ஆட்டுக்கடை இருந்துச்சுன்னா அகோர வீரபத்திரர். இது எந்த சிவன் கோயிலும் அதிகமா இருக்காது. நம்ம சிவன் கோயில வேப்பூர்ல இருக்கு. சைட்ல இருக்கும். கால பைரவர் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கு நம்ம ஆலயத்துல வந்து காலைல ஒரு 10 மணிக்கு ஹோமம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 1 மணிக்கு பூர்ணாதி முடிச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அபிஷேக ஆராதனை பண்றோம். 3:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ரொம்ப விசேஷமான இந்த பைரவர்னா மரண பயத்தை நீக்கூட பைரவர். யாரெல்லாம் பைரவர் வழிபாடு நினைக்கிறோம் மரண பயம் நீக்கும். அதனால இது வந்து ரொம்ப விசேஷம். வாகனம் பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும். பைரவருக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். அதான் ஒரு விசேஷம். சூரியன் வந்து தனி சனி எல்லாத்துலயும் இருக்கும். சூரியனு இது ஈசான லிங்கம், மாணிக்க வாசகர். ஈசான லிங்கத்துக்கு என்ன சிறப்பு இருக்குங்களா? ஈசானத்துல இங்க அந்த காலத்துல வந்து நீங்க பிரம்மோற்சவம் பண்றோம் இல்லையா, பிரம்மோற்சவம் பண்ண சொல்ல இங்க சுவாமிக்கு வந்து ஈசானத்துல பூஜை பண்ணிதான் அதுக்கப்புறமா ஓமெல்லாம் ஆரம்பிப்பாங்க. அதுதான் அந்த லிங்கத்தை. ஈசான லிங்கம்னா இப்போ மக்கள் வந்து வழிபடும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு ஈசானத்துல எந்த கோளாறு வந்துச்சுன்னா இந்த ஈசானத்துக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணோம்னா எந்த கோயில் அதிகமாக சிவன் கோயில் ஈசான நிறைய இடத்துல இருக்காது. நம்ம சிவன் கோயில் இருக்கு. அந்த காலத்துல இருந்து பிரம்மோற்சவம் பண்ணதுனால இந்த சிவலிங்கத்தை அப்பயே வச்சிருக்கிறாங்க.
ரொம்ப விசேஷமான சிவலிங்கம். ஒவ்வொரு இப்போ வீட்டுல ஈசானியத்துல ஏன்னா குறைபாடு இருக்குல்ல, இப்ப ஈசானியத்துல வாஸ்து இருக்கு, வாஸ்து ப்ராப்ளம் வாஸ்து இருக்குல்ல, அதான் வந்து இந்த வழிபாடு பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும். உங்க வீட்டுல வாஸ்து ப்ராப்ளம் ஈசானியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஈசானிய நீங்க சிறப்பான ஒண்ணு. ஏகப்பட்ட சிவன் கோயில் போயிருக்கேன், ஆனால் விசிட் பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இதான் நான் பாக்குறேன். ஐயமா தான் சொல்றாரு, ஒரு சிறப்பான ஈசானிய நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரையும் அவரை நீங்க வழிபடுங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஈசான மூலையில இருக்கு. இது எதனா தேவைப்பட்டா வந்து வழிபாடு பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது மாதிரி இவர் வந்து சிவாச்சாரியர் கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஃபுல்லாக ரஷ் டைமில் வராதிங்க, நார்மல் டைமில் வரும்போது ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்படியே பொறுமையாக நின்று ஏதாச்சும் எல்லாமே சொல்லுவார். நாங்களும் ஒன்று ஒன்று கேட்கும்போது எங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. கோயில் பற்றி ஒன்று மொத்தம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பிரித்துக்களோட தோஷம் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இறந்தவருக்கு வந்து ஒரு பரிகாரம்லாம் போயிட்டு அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. வணக்கம். ஆற்காடு முருகன். எங்களுக்கு இது வந்து பரம்பரை கோயில் மாதிரி. இது எங்களுக்கு உபயதாரர் எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா எல்லாம் சேர்ந்து இந்த சாமி வந்து எங்கள் சுந்தரமொழியா தெருக்கு தேடி வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஊஞ்சல் ஆட்டு போவாங்க. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். எங்களுக்கு மனசார நாங்கள் வேணும்னா எது ஒன்றும் நடக்கும் இந்த இடத்துல. அதனால் இப்போ பிரதோஷம் நான் வந்து பெரும்பாலும் வர்றது எங்கள் வழக்கம். இந்த கோயில் வந்து இப்போ சிறப்பாக நடந்துன்னு இருக்குது. சிவராத்திரி பூஜைகள் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. சிவராத்திரியில் கம்பல்சரி வந்து குடும்பத்தோட பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு பண்ணுவாங்க. இறந்தவங்கலாம் இருக்கிறாங்கல்ல, இறந்துட்டாங்கன்னா காரியம் முடிஞ்சு 14 நாள் 15 நாள் காரியம் முடிப்பாங்க. காரியம் முடிஞ்சானோடனே இங்க வந்து வழிபாடு பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மோட்சத்துக்காக வந்து இங்கதான் வழிபாடு பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், அப்புறம் நவதானியம், பச்சரிசி மாவு, வெல்லம், நெய், திருசிறு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பூஜை பொருட்கள்லாம் வாங்கி வந்து அது மாவு பிசைஞ்சு மாவிளக்கு போட்டு இது நவதானியம் மெயினாக இருப்பாங்க. நவதானியம் எல்லா கிரகத்துக்கும் நவதானியம் போட்டு 9 கருப்பரை ஏற்றி அந்த 9 சுற்றிட்டு அப்புறம் சுவாமி கிட்ட வந்து அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுவாங்க. அர்ச்சனைனா எப்படி, இறந்தவங்க பேர் அர்ச்சனை பண்ணி மோட்சத்துக்கு போவாங்க. இறந்தவங்க பேர்ல அர்ச்சனை நடக்குமா? ஆமா, கண்டிப்பா நடக்கும். நம்ம கோயில சிறப்பானதுங்களா? ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப காரியமன்றம் சொல்ல அவங்க பேர் சொல்லிதானே வந்து நம்ம காரியமன்றம். அதே மாதிரி வந்து அவங்க மோட்சத்துக்கு போறதுக்காக அர்ச்சனை பண்ணி ஒரு பெரிய அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தி மோட்சத்துக்காக கோபுரத்துல ஏற்றுவாங்க. அது ரொம்ப விசேஷமா நம்ம ஊர்ல வந்து இங்க பண்றாங்க. அது ஏற்றும் போது பூஜை ஏதாச்சும் பண்ணாங்களா? அபிஷேகம் சாமி அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா ஒரு பால் அபிஷேகம் பண்ணி கொடுப்போம். லேட்டா வந்துட்டா நம்ம நித்திய பூஜை முடிச்சிடறோம் இல்லையா, அதனால வந்தாங்கன்னா பால் அபிஷேகம் கண்டிப்பா பண்ணி தருவோம். நானும் கூட கேட்பேன், நீங்க பால் வாங்கிட்டு வந்துருக்கேன், பால் அபிஷேகம் பண்ணி தரேன். அதுலயும் அவங்க ஆர்வமா இருப்பாங்க. இப்போ சிறப்பான ஒண்ணு இப்போ வந்து இறந்த உடனே பண்றாங்க. சில பேர்லாம் இப்போ வீடியோ பார்க்கும்போது பித்ருக்கள் பார்த்தீங்கன்னா அப்பா யாராவது ஒருத்தர் இறந்துருப்பாங்க. அவங்க 6 மாசம், 1 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம் ஆகும். அவங்க வந்து இந்த தலை தீதி வர்றாங்க. தலை தீதி முடிஞ்சது இல்லையா, ஆமா, தலை தீதி கொஞ்சம் கூட இங்க வரலாம். இல்ல எங்களுக்கு திதியே தெரியலன்னா கூட இங்க வந்து ஒவ்வொரு மாலை அமாவாசைக்கும் புரட்டாசி மாசம் மாலை அமாவாசைக்கும் இந்த பாலாத்துல இங்க திதி எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த திதியில வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் இங்க நவகரம் சுத்திட்டு சுவாமி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம். அது விசேஷமா இங்க நடக்குது. இது வந்து ஆக்சுவலா வந்து பித்ருக்கள ஸ்தலம். இது பித்ருக்கள ஸ்தலத்தினால இங்க வந்து எல்லாருமே இங்க இந்த சுற்றுவாத்தல 18 ஊரும் சொல்லுவோம் இல்லையா, இந்த 18 ஊர்ல இந்த ஊருக்கு கோயில் சொந்தம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து காரை, புளியங்கல், தெங்கால், நவலாக்கு, அதுக்கப்புறம் வந்து காவனூர், வருகூர் பட்டணம், அப்புறம் பிஞ்சி, இது மாதிரி ஊர்ல இருக்கவங்களாம் இங்க ஒரு கம்பல்சரி வந்துடுறாங்க. கம்பல்சரி 100% திங்கக்கிழமை வந்துடும். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புதன்கிழமை காரியம் முடிச்சுன்னா வியாழக்கிழமை வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காரியம் முடிச்சுன்னா திங்கக்கிழமை வருவாங்க. இது மாதிரி நாள் கணக்கிச்சுதான் இங்க வருவாங்க. அவங்களுடைய சௌகரியத்துக்கு எப்படி இருக்கு அப்போ வருவாங்க. வந்து இந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வந்து இந்த பூஜை முடிச்சு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை பார்ப்பாங்க. வெளியூர் வெளி மாநிலத்தினால வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து பித்ருக்கள் வந்து அப்படி பண்ணணும்னா பித்ருக்குடைய சாபம் போனோம்னா இங்க நம்ம அமாவாசைக்கு வந்து ஹோமம் பண்றோம் இல்லையா, பிரத்திங்கிறாக்கு அதுல வந்து வேப்ப எண்ணெய், வேப்பங்குச்சி, எள்ளு, தேன் இது கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு பித்ரு சாபம் நிவர்த்தி ஆகும். அது மாதிரி கூட பண்ணலாம். ஒரு அருமையான ஒன்று தான் ஐயா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோவில் ஸ்ரீ சக்கரம் தான் சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திங்க. அவங்க பித்ருக்கள் வந்து இறந்தவங்கன்னா ஆத்மா சாந்தி அடையணும், அது மாதிரி அவங்க வந்து மோட்சம் கிடைக்கணும்னு வச்சிங்கன்னா இது வந்து ஃபாலோ பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா அதை மாதம் மாலி அமாவாசை அன்னைக்கு வந்து வருஷம் தான் பண்ணணுங்களா? மாசம் அமாவாசையில கலந்துக்கலாம். இல்லைன்னா வந்து வருஷம் வர்றது மாலை அமாவாசையில கலந்துக்கலாம். மாதம் வர அமாவாசையில் கலந்துக்கலாம். இல்லை வருஷத்துல ஒரு முறை வர மாலி அமாவாசையில் கலந்துக்குன்னு சிவனுக்கு பூஜை பண்ணி வேலைக்கேற்றுங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையும். ஒரு அற்புதமான ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். வாங்க, இன்னும் ஆக்சிடென்ட்டாக ஏகப்பட்டதெல்லாம் இருக்கு. அதில் ஒன்று பார்க்கலாம். சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா தனியே சன்னதி இருக்கு. ஏன் தனி சன்னதி இருக்குன்னா இந்த வெள்ளூர் மாவட்டத்துல ராணிப்பேட்டை இப்பதான் மாவட்டம் பிரிச்சுட்டாங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்துல இது மாதிரி எங்க தனி சன்னதியே கிடையாது. நீங்க வந்து மேல இருந்து பாத்தீங்கன்னா சனி பார்வை மேல படக்கூடாதுக்காக சுவாமி வந்து குட்டியா இருப்பாரு. நீங்க கீழே போனீங்கன்னா நேர் பார்வைப்படும். அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே குஞ்சு பார்த்தா சுவாமி தெரியும். இது வந்து பொங்கு சனி. பொங்கு சனினா அணுகிறதுக்கு மட்டும் தான் சனி பகவான். இப்ப நீ திருநள்ளாறு போனீங்கன்னா
பரிகார ஸ்தலம். அங்கே பரிகாரம் அந்த இந்த குளத்துல விட்டுட்டு துணியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சுவாமி பரிகாரம் வாங்கிட்டு வரேன் குளிச்சுட்டு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து திருக்கொள்ளிக்காடு போனீங்கன்னா அந்த சுவாமி எப்படி இருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் இருப்பார். அங்கே எவ்வளோ குட்டியாக இருக்காரோ அதே மாதிரி தான் சுவாமி இங்கே இருப்பார். இது அணுகிறதுக்கு மட்டும் தான் சனி பகவான் வந்து வழிபட்டா போதும், விளக்கேற்றணும். அணுகிறவங்க வேணுன்றவங்களாம் இங்கே வந்து வழிபாடு பண்ணலாம். சனி பகவான் அணுகிறவங்க பெறணும்னு நினச்சிங்கன்னா வந்து வழிபட்டுக்கலாம். வாங்க அப்படி ஒன்று அப்படி பார்த்துக்கலாம். இது தலைவரிச்சி பார்த்தீங்கன்னா வேப்ப மரம். ஸ்தலவரிச்சம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. எப்படி இருந்தாலும் நூற்றுக்கணக்கான வருஷம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. பெரிய ஒரு வேம்பு மரம். இந்த ஊரோட பேரு வேப்ப மரத்தினால தான் வேப்பூர்னு வந்துச்சு. ஆமா, வேப்பங்காடு. வேப்பங்காடுன்றனால தான் வந்துச்சு. வேப்பங்காடுனால வந்துச்சு. இப்படின்னா விஷார எட்டிக்காடு, வேப்பூர் வேப்பங்காடு, புதுப்பாடி மாமரக்காடு, காரைக்காடு, குடிமல்லுக்காடு, வன்னிவேடு வன்னிக்காடு. பக்கத்துல சீரகத்தில் இருக்கிற பாலாறு, வெள்ளை நிறமுடியாருன்னு சொல்லுவாங்க. பால் போல சதா தண்ணி போயிட்டே இருக்குமா. இந்த ஆறும் இந்த காடு சேர்ந்தா ஆற்காடுன்னு பேர் வந்து. ஆறு காடை சேர்ந்தாலும் ஆற்காடு மாறி போச்சு. பேர் வந்து எவ்வளவு பெரிய வரலாறு மறைஞ்சிருக்கு கோயிலுக்குள்ள. வாங்க பார்க்கலாம். வணக்கம், விஜயரங்கன் என் பேர். நான் ஆற்காட்டில் இருக்கேன், ஸ்டுடியோ வச்சுருக்கேன். இந்த கோயிலுக்கு பிரதோஷம், அமாவாசை வழிபாடு, யாகத்துக்கு எல்லாத்துக்கும் நான் வந்துன்னு இருக்கேன். இங்கே வந்ததுலேருந்து ஒரு மன அமைதியும் மன திருப்தியும் இருக்குது. எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே வந்தால் அந்த பகவானோட அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. எல்லாரும் வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்கிறேன். சிவாய நம. என் பெயர் சிவஞானம். ஆற்காடு வெல்டிங் ஷாப் வச்சுருக்கேன். எனக்கு 2 பசங்க, 2 பேரும் படிச்சுட்டு வேலையில் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து போனதால் வேலைக்கு செல்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் எல்லோரும், எங்கள் குடும்பம் எல்லாருமே சேமமாக இருக்கோம். எல்லாரும் அனைவரும் வந்து இந்த வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நம. இங்கே வந்து நீங்கள் விஷ்ணு பார்த்தீங்கன்னா வரம் அளிக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறாரு. இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு சம்மந்தமான எல்லாமே தான் இருக்குது. இங்கே வந்து சிவன் இருக்கார், சிவன் வந்து குபேரர் இருக்கார். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஆஞ்சநேயர் வந்து கீழே இருக்கார். அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு அருள் பாலிச்சுக்கு இருக்காரு. வால் பார்த்தா சுற்றி அழகாக நம்ம காட்சி அளிக்கிறாரு. இவருக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா பூஜை நடக்குது. இங்கே தனியாக சன்னதி மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக்கில் வேணாம் காமன் இந்த சன்னதி மாதிரியே வச்சுருக்காங்க. தூணில் தான் இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் பார்த்தானாங்க. வசிஷ்டர் கோயில் தான். வசிஷ்டர் முனிவர் பதிஷ்டை பண்ண ஒரு அருமையான கோயில் தான் பார்த்துருக்கேன். மறக்காமல் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் 3த்தையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன்மீகம், ஜோசியம், இது மாதிரி ஆன்மீக சம்பந்தமான அனைத்து வீடியோக்கெல்லாம் நம்ம ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலில் வருது. உள்ள கோயில் உள்ள என்ட்ரானம் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தூண்கள் உள்ள இருக்க எல்லா தூண்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவனோட முக்கியமான இது பண்ணுறது காலை வணங்குற மாதிரி எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் உள்ளே வந்தபோது பார்த்துட்டு நீங்கள் போங்க. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே ஒரு மாடு வந்து சிவலிங்கத்துக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணி வணங்குற மாதிரி இருக்குது. ஒரு ஒன்று இது மாதிரி எங்கேயுமே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே வந்து காமதேனு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே அற்புதமாக இருக்குது. காலை சிவனு இங்கே வந்து யாரோ ஒருத்தர் வணங்குற மாதிரி இருக்குது. காமதேனத்தில் ஐயா வாங்க ஐயா, ஒரு நிமிஷம் வாங்க ஐயா. இது வந்து காமதேனுமா என்ன? இது வந்து வசிஷ்டருங்களா? வந்து உட்காந்து சிவனை வழிபாடு பண்றாரு. இது வந்து நந்தி வந்து நல்லா ரெண்டு நந்தி இருக்க மாதிரி தெரியுது. கீழே ஒரே நந்தி தான். இது வந்து கீழே வந்து ஒரு சிற்பம் மாதிரி. ஆனா சுவாமி வந்து வசிஷ்டர் வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. வசிஷ்டர் அவர் தான் பிரதிஷ்டை பண்ண இந்த கோயில். அவருடைய சொந்தமான கோயில்னால சுவாமி இங்க இருக்காரு. நீங்க வந்து பிச்சாடன் பாத்திருப்பீங்க. இங்க வந்து வசீகர மூர்த்தின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து பிச்சாடன். இது வந்து குபேரர். சுவாமி பிச்சாடன். பிச்சை வந்து சுவாமி வந்து பண்றாரு. பிச்சாடன் இவர் வந்து சிவனோட உருவமா? ஆமா, பிச்சாடன் இருக்காருல்ல சுவாமி. ஆமா, பிச்சை எடுக்கிறாரு இல்லையா, பிச்சாடன். நிறைய கோயில பாத்தீங்கன்னா பிச்சாடன் சிலையே இருக்கும். இங்க வந்து கையில திருவடியில வச்சிருக்காரு. இது வந்து குபேரர் வந்து அவர் கீழே கடன் வாங்குறாரு. அற்புதமான உள்ள வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது மாதிரி சிற்பங்கள்லாம் 1 2 இல்லை. எல்லா தூண்லையும் 4 பக்கம் சுத்தூரும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே சிற்பங்கள் இருக்கு. ஒன்று காமிக்கிறாரு. இங்க வந்து பெருமாள் இருக்கு. சங்கு சக்கரத்தோட பெருமாள் இருக்காரு. ஹரிஹரன் ஒன்று உணர்த்த மாதிரி பாத்தீங்கன்னா 2மே உள்ள அமைஞ்சிருக்கு. ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. திருப்பதில வந்து இப்படி இருக்கும். ஆசீர்வாதமான ஒரு சிறப்பான ஒண்ணு. அனைவருக்கும் வணக்கம். வேப்பூர் வசிஷ்டேஸ்வர ஆலயத்தில் நாம் இப்போது உள்ளோம். எனக்கு இங்கு வந்து நிறைய நன்மைகள் நடந்துள்ளது. என் மகள் டாக்டர் ஆகி உள்ளார். என் மகன் இன்ஜினியர் ஆகி உள்ளார். நான் வியாபாரத்தில் உள்ளேன். நான் பெரிய தலைமை பதவிக்கெல்லாம் வந்துள்ளேன். இது எல்லாமே என்னுடைய இந்த ஆலயத்திற்கு நான் வந்ததால் எனக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள். அதான் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கோயில் எந்த பழமையான கோயிலாக இருந்தாலும் நீங்கள் தயவுசெய்து அங்கே போய் நீங்கள் அவங்களாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கும். கோயிலுக்கு போகிறத முதல்ல பெரிய விஷயமாக்கிங்க. வேண்டுதல் வைங்க. வேண்டுதல் எல்லோரும் அனைவரும் வேண்டுதல் வைங்க. அந்த வேண்டுதல் கண்டிப்பாக
எல்லாருக்குமே நல்லது நடக்கும், நல்லது செய்யும். நன்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூர் என்ற ஊரில் பால குஜாம்பா சமேத வசிஷ்டேஸ்வரர் ஆலயம். இது ஒரு 4000 ஆண்டுகளுக்கு பழமையான ஆலயம். இங்கே ஒவ்வொரு விசேஷமாக கால பைரவருக்கு, பிரித்திங்கராவதிக்கு, சர்வேஸ்வரருக்கு, பிரதோஷத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிரமாதமாக யாகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அருமையாக பண்ணுறாங்க. இங்கே எல்லாரும் வந்து அவங்கள வேண்டுதலை பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் அவங்க எது நினச்சி வராங்களோ அந்த நினைப்பு கண்டிப்பாக இந்த ஈஸ்வரன் எல்லாருக்கும் நிறைவேற்றி கொடுக்குறாரு. அதனால் நீங்களும் வந்து இந்த ஆலயத்தை தரிசித்து ஈஸ்வரன் அருளை பெற்று உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கண்டிப்பாக இந்த வசிஷ்டர் எல்லாருக்கும் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குறாரு. இது எல்லாரும் அறிஞ்ச உண்மை. எல்லாரும் நன்மை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் வந்து நன்மை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்த வேப்பூர் கிராமத்தில் வசிக்கிறேங்க. தொன்று இந்த கோயில் வந்து சரித்திர புகழ்பெற்ற கோவிலுங்க. இது நான் என்ன வேண்டிக்கிறோமோ அது அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்குறாரு சிவபெருமான். ஒவ்வொரு பிரதோஷமும் இங்கே வந்து மக்களெல்லாம் பயன்பெற்று சேருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேங்க. துவாரபாலகர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சிருப்பாங்க. உள்ள இருக்காங்க. வெளியே உள்ள என்ட்ரும் போது துவாரம்னா உள்ள போகிற வழின்னு சொன்னார் சிவாச்சாரியர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள போகிற என்ட்ரன்ஸ்லேயே தூண்லேயே இது மாதிரி ரைட் சைடில் ஒன்று, இந்த 2 சைட்லையுமே அமைச்சிருக்காங்க. அற்புதமாக ஒரு காட்சி தான். இங்கே ஒன்று தான் இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2 துவாரபாலகராக இருக்காங்க. இங்கே ஒன்று உள்ள வந்து நேச்சுரல் நிற்கிற மாதிரியே இருக்காங்க. அதுவும் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்கே துவாரம் பாலகர்னா இப்போ வந்து சுவாமி கிட்ட நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம். தரிசனம் பண்ண சொல்ல இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா நான் வந்து செக்யூரிட்டி தான் பார்க்கணும். செக்யூரிட்டி பார்த்து அப்புறம் உங்கள் விசிட்டர்ஸ் பார்த்து உங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் சுவாமியை தரிசனம் பண்ண சொல்ல இவங்க கிட்ட பர்மிஷன் ஆகும், உத்தரவு வாங்கி தான் சுவாமி தரிசனம் பண்ணுறோம். அதுதான் துவார பாலகர்னு பேர். நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் உள்ள போகும்போது நந்தி வணங்கிட்டு தான் சிவன் கோயில் போகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பலிப்பீடம், 2வது கொடிமரம், அப்புறம் நந்தி கிட்ட வந்து சுவாமி கிட்ட வந்து நான் சுவாமி தரிசிக்க போறேன், எந்த தடையும் இல்லாம எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தி கிட்ட வணங்கிட்டு 3வது வந்து இவர்கிட்ட வணங்கிட்டு தான் நம்ம உள்ள போனோம். ஆமா, பிரகாரம் சுத்திட்டு தான் சுவாமி கோஷ்ட முத்திலாம் சுத்திட்டு தான் வந்து இவர்கிட்ட வரணும். உங்களுக்கு ஒரு முறை அப்படியே நான் கேட்டுக்கிறேன், சிவனை எப்படி வழிமுறையை எப்படி கரெக்டாக வணங்கினான்னு பார்த்தீங்கன்னா விதிமுறையாக ஐயா சொல்றாரு, அப்படி கேட்டுக்கங்க. இப்போ வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஓகே. கோபுர தரிசனம் பண்ணா கோடி நிறைய சாத்தியிருந்தோட கோபுர தரிசனம் பண்ணா புண்ணியம். ஓகே. கோயில் திறந்துச்சு நேரம் உள்ள வந்தோம்னா கோபுர தரிசனம் பண்ணிட்டு பலிப்பீடம். ஏன் பலிப்பீடம் வழிபடாம இந்த ஆடு கோழி தரெல்லாம் பலி கிடையாது. நம்முடைய தீய எண்ணங்கள் தீய சக்திகள்லாம் அங்கே நின்றுடும். அதுதான் பலிப்பீடம். கொடிமரத்தை ஏன் வணங்கினோம்னா அண்ணாந்து அந்த 3 கலசம் மேல இருக்கும், கீழே குனிஞ்சி ஒரு 11 முறை நமஸ்காரம் பண்ணினா அந்த பேக் பெயின் நிவர்த்தி ஆகும். அதுக்காகவும் பண்ற சயின்டிஸ்ட் பிரகாரம் வச்சிருக்கிறார் கொடிமரம். என்கிட்ட முதுகு எலும்பு தான் வந்து கொடிமரம். 2வது வந்து நந்தி வந்து எம்பெருமான வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் விநாயகர், முருகர், தட்சிணாமூர்த்தி, கோஷ்டத்தில் இருக்கிற சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு நவகிரகெல்லாம் சுத்திட்டு அதுக்கப்புறம் நேரம் உள்ள நுழைய சொல்ல துவாரபாலகர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவாமி கிட்ட அர்ச்சனையோ ஆராதனையோ பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்து அதுக்கப்புறமா பதிகங்கள் பாடலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லலாம். சொல்லிட்டு அதுக்கப்புறமா சண்டிகேஸ்வரிட்ட போயிட்டு கொடிமரத்தாண்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரி போயிட்டு எது நான் எடுத்துட்டு போல சிவோட சொத்து அப்படின்னு சொல்லதான் வழிபாடு. சண்டிகேஸ்வரர் பொதுவாக கை தட்டுவாங்க, கையில தட்டக்கூடாது. ஏன்னா வந்து சுவாமி வந்து தியானத்துல இருக்காரு. ஆமா, அவர் வந்து தியானத்துல இருக்காரு. சுவாமி வந்து முக்தியில இருக்காரு. ஆமா, முக்தியில இருக்காரு. எப்பவுமே சுவாமி சதா முக்தியிலே இருப்பாரு. அவர் வந்து சண்டிகேஸ்வரர் வந்து தியானத்துல இருப்பார். தியான நிலையை கெடாத அளவுக்கு கையை வந்து தொடச்சி காட்டணும். எல்லாரும் கட்டுறது, சுட்டிக்கு போடுறது, நூல் எடுத்து சாமி கிட்ட வைக்கிறது, அது மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. சுவாமி கிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு உக்காந்துட்டு போனோம். சிவன் கோயில வந்து உக்காந்துட்டு போனோம். அதே மாதிரி நாங்கள் எல்லாமே சுத்திட்டு வந்துட்டோம். நாங்களும் அப்படியே 4 பேர் இருக்காங்க, அவங்களும் வணங்கிட்டு தூரவார்களை வரைக்கிட்டு அப்படியே உள்ள போகலாம், சாமியை பார்த்துவாங்க. அது மட்டும் இந்த எல்லா கோயில் இல்லாதவன நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த வசிஷ்டர் வந்து சென்டர்ல இருக்காரு. வேற எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதை பற்றி சொல்லுங்க. வசிஷ்டர் வந்து இந்த திருக்கோயிலுக்கே பிரதானமான வசிஷ்டர் கம்பீரமா இருக்கு. இவருடைய பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு என்ன தேவையோ அந்த உடைய அமைப்புல அவர் கோயில் கட்டினார் இல்லையா? சுவாமி எப்பயுமே இங்க இருந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து நேர்கோட்டில் இருப்பார். நீங்க அங்க நின்று பாத்தீங்கன்னா சுவாமி தள்ளி இருப்பார் நந்திக்காகவே. இப்ப நந்தி அங்க இருக்கு, பின்னாடி இருக்கு. இப்ப இந்த இடையில நந்தி ஏன் இல்லைன்னா சுவாமி இருக்கிறதுனால இங்க நந்தி கிடையாது.
ஒரு அற்புதமான அதிகார நந்தி இருக்கும் இல்லையா? ஆமா, அதிகார நந்தி. எப்பயும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சிவன் கோயில் ஆலயத்துல பாத்தீங்கன்னா அதிகார நந்தி இங்க சென்ட்ரல் இருக்கும். ஆமா ஆமா. ஆனா இங்க கிடையாது, இந்த 6 கோயிலுமே கிடையாது. சுவாமி எப்பயும் சதா தரிசனம் பண்ணிட்டே இருக்காரு. சுவாமி எப்பொழுதும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் மரக்கது கூட கிடையாதுங்க. மரக்கது அப்ப எப்பயும் இழுத்து சாத்துவோம் இல்லையா, மூலஸ்தானத்துக்கு ஒரு மரக்கது இருக்கும். மரக்கது இங்க கிடையாது, எந்த கோயிலுமே கிடையாது. ஆனா நேர்முகத்துல இல்ல, சைட்ல இருந்து வணங்குறாரு. நீங்க இங்க நின்னு பாத்தீங்கன்னா சுவாமி நேரா தெரிவார். ஆமா, அவருக்கு நேரா தெரிவாரு. ஆமா. அங்க சுவாமியார் இருந்து இங்க நின்னு பாத்தீங்கன்னா தள்ளி இருப்பார், நந்திக்காக தள்ளி இருப்பார். நீங்க நின்னு கூட பாருங்களேன். இல்ல சொன்ன நம்பிக்கை தானே என்ன? இல்ல நீங்க இப்ப நின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆமா, இப்படி வந்தீங்கன்னாவே சுவாமி அங்கிருந்து பாத்தீங்கன்னா தள்ளி இருப்பார். மூலஸ்தானத்துல இருந்து பாத்தீங்கன்னா நேர்கோட்டில் இருக்கும். ஆமா, சுவாமி தள்ளி இருப்பாரு. நீ அங்க போய் நின்று பாருங்க. ஆமா, சுவாமி நேரா தெரிவார். ஆமா, வித்தியாசமான ஒண்ணுங்க. இது நான் பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஒரு நல்லா இருக்கு இது. நீங்க அங்கே நின்று பாருங்க, சுவாமி நேரா தெரிவார். ஆமாங்க, சைடுல இருக்காரு, நந்திக்கு இடம் விட்டு இருக்காரு. சென்டர்ல நேரா தெரியும் சுவாமி. ஆமா, வந்து நந்தி இருக்கும், இங்க நேரா அப்படி சுவாமி நேரா இருக்கும். ஆனா சுவாமி அது நந்திக்காகவே தள்ளி நின்று இருக்காரு. நான் அற்புதமான ஒண்ணு, தவத்திலே இருப்பாரு எப்பவுமே. ஆமா, ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அதிகார நந்தி கிடையாது இங்க. அதிகார நந்தி இல்ல, இவர் வந்து வணங்கிட்டே இருக்காரு எப்பவுமே. சுவாமி சதா எப்பவுமே சுவாமி நினைச்சிட்டே இருக்காரு. அதனாலதான் வசிஷ்டேஸ்வரர், வசிஷ்டேஸ்வரர் சுவாமி பேர்லயே சுவாமி பெயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பிரதோஷம் ரொம்ப விசேஷமா பூஜை நடக்கும். அது திங்கட்கிழமை இங்க வந்து சோமவாரத்துல யாருக்கெல்லாம் கடன் தொல்லை இருக்குதோ அவெல்லாம் அந்த வழிபாடு பண்ணணும். நிறைய பேர் கடன் வாங்கிட்டு இருக்கா, கடன் வாங்கிட்டு என்ன பண்ற, கடனை கட்ட முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படி இருக்கலாம் நம்ம மாப்பொடின்னா பச்சரிசி மாவு சொல்லுவாங்க. பச்சரிசி மாவு, அப்புறம் வந்து அபிஷேகத்துக்கு பால், நெய், அப்புறம் வந்து வில்வ மாலை, வில்வ அர்ச்சனை பண்ணணும். 2 நெய்தீபம் ஏற்றணும். விசேஸ்வராய நரகாரணதாராயணாய கண்ணம்பராய சசிசேகரதாரனாய கற்பூரகாந்தி தவனாய கடாதராய தாரித்த துர்கா தகனாய நம சிவாய. இந்த பதிவு வந்து வசிஷ்டர்களை பதிவு. கடன் தொல்லைக்காக நீ திருச்சோரை போனீங்கன்னா அது வந்து நம்ம சொல்லணுங்களா? இப்போ பாக்குறவங்க தான் சொல்லி தான் வழிபடும் போது நல்ல சிறப்பானது. நிறைய பேர் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க, சிலருக்கு தெரியாது. கார்த்திகை சோமவாரத்துல 5 சோமவாரமே இங்க வந்து வழிபாடு பண்ணுவாங்க நிறைய பேர். நம்ம முதல் சோமவாரம் சங்க அபிஷேகம் பண்ணிடுறோம், அப்பயும் வந்து வழிபாடு பண்ணலாம். 2வது சோமவாரம் இங்க நிறைய பேர் மாவிளக்கே போடுவாங்க. மாவிளக்குன்னா அந்த பித்திருக்காக மாவிளக்கு கிடையாது. சோமவாரத்துக்கு பிட்டுக்கு மனுஷன் வந்தார் இல்லையா, அதனால வந்து பிட்டுல எடுத்து வந்து புட்டு செய்து வந்து இங்க வைப்பாங்க, படைச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க சோமவாரத்துல. அது மாதிரி நெய்தீபம் ஏற்றி வில்வ அர்ச்சனை பண்ணணும் மெயினா. அப்பதான் கடன் நிவர்த்தி ஆகும். பால் அபிஷேகம் பண்ணணும், பச்சரிசி மாவு அபிஷேகம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே கடன் நிவர்த்தி ஆகும். நியமான கடன் நிவர்த்தி ஆகணும். அதுக்கு நிறைய கடன் ஆகிட்டா நிவர்த்தி ஆகும். கண்டிப்பாக. இந்த திருக்கோயில பார்த்தீங்கன்னா ஜீவசமாதின்னு சொல்லிட்டு ஒரு குருஜி ஒருத்தர் சொன்னார். அவர் வீடியோ கவரேஜ் போகும்போது இங்கேதான் இருக்கு அந்த ஜீவசமாதின்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கண்டிப்பாக இங்கே வந்தால் நீங்கள் வணங்கிடுக்கீங்க. கோயில் சம்மந்தப்பட்ட கேட்டு முடிஞ்ச வீடியோ அட்டாச் பண்ணி விட்டுறேன். தியானம் பண்ணி இப்போ நீங்கள் சொன்னீங்க சுவாமிஜி சொன்னாருன்னு. அவரு இடைய காலத்துல வந்து இங்க தரிசனம் பண்றதுக்கு வந்தாரு. அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலை, ஆனா உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இங்க தியானம் பண்றவங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தான் வைப்ரேட் இருக்கு, தியானம் பண்ணா அப்படியே ஆழ்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு ஒரு மகான் ஒருத்தர் சொன்னார் எனக்கு, ஏதாச்சும் திருவண்ணாமலையில் மீட் பண்ணும்போது, இந்த கோயில் உள்ள போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நீ உள்ள உட்காந்தீங்கன்னா யார் யாருக்கு மனசு ஒரு நிலைப்பட்டது இல்லையோ அவங்களாம் இந்த கோயில் உள்ள போயிட்டு முடிஞ்ச வரையும் அந்த கோயில் எப்போ ஃப்ரீயா இருக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருங்க, மனசு கண்டிப்பா ஒரு நிலை. அது சாயரட்சம் வந்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆமா, அது மாதிரி சொன்னாரு அவரு. சாயங்காலம் வந்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டோம், அமைதியா இருக்கும். அந்த டைம்ல வந்து உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா சீக்கிரமே முக்தி நிலைக்கு வரலாம். சரிங்க. இது மாதிரி நீங்களும் உங்க மனசு ஒரு நிலைப்படா இங்க வந்து உள்ள வந்து ஃப்ரீயா இருக்கும் வந்து உட்காந்து உங்க மனசு ஒரு நிலைப்பட்டு அப்படியே மூலவர் பக்கம் வாங்க. ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியேன் விவேக், என்னோட பூர்வீகம் ஆற்காடு, தற்போது தத்துவாச்சாரியில் உள்ளேன். அருள்மிகு பாலகுஜாம்பிகை சமேத வசிஷ்டேஸ்வர் திருக்கோயில் வேப்பூர். நான் சிறு வயதில் இந்த கோவிலுக்கு முதல் அடி எடுத்து வைத்தேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்க சொல்ல இந்த கோயிலுக்குள்ளே வந்திருக்குங்க. அன்னிலிருந்து ஐயனோட அருள் பெற்று கிட்டத்தட்ட சுமார் ஒரு 30 வருடம் இந்த கோயிலுக்கு நான் வந்து செல்கிறேன். இப்போ 30 வருடம் வந்தது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஒரே கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்காருன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரே வார்த்தை, உங்களுக்கெல்லாம் எப்படி தாய் வீடு எப்படி பிடிக்குமோ என்னை பொறுத்த வரைக்கும்
பாலகுஜாம்பிகை எனக்கு தாய் வீடு. இந்த கோயில் எனக்கு ஒரு தாய் வீடு. என்ன ஒரு ஆசிரியர் அப்படின்ட்டு இந்த சொசைட்டிக்கு வெளியே கொண்டு வந்தது இந்த இடம்தான். இங்கே எனக்கு 2 சிவா ரொம்ப முக்கியம். ஒன்று உள்ளே இருக்க வசிஷ்டர், இன்னொரு இங்கே இருக்க ஆலய குருக்கள். முதல்ல நாங்கள் இங்கே வர சொல்ல ஆசிரியர் இங்கே வந்து பண்ணி செய்யுங்கன்ட்டு அவர் தான் அழைச்சார். இன்றைக்கு வரைக்கும் செம்மேனே அவர் அருளால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னோட நண்பர்களை அனைவரும் கூப்பிட்டுட்டு வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் கூப்பிட்டுட்டு வந்து இந்த கோயிலில் கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு, கடன் பிரச்சனையால் தொல்லையாக இருந்தவங்களுக்குலாம் கடன் நிவர்த்தி ஆகிருக்கு. பொறுமையாக எங்களுக்கு எல்லாமே இந்த கோயில் பற்றி சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த மூலவர் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறோம். அது வந்து ஆர்த்தி காமிங்க. பார்க்குறவங்களும் வர முடியாதவங்க வேண்டிப்பாங்க. ஈசான சரோத்யானாம் ஈஸ்வர சர்வபூதானம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவமே அஷ்டோ சதாசிவம் சாம்ப சதாசிவாயி நமः த்ரியம்பகம் ஜாமகே சுகந்தின் புஷ்டி வர்தனம் உருவாருகமிக வந்தனார் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாது சதாசிவாயி நமः. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இங்கே உள்ள நின்னவே உங்களுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சுவாமி வந்து இங்கே வந்து மிக அற்புதமான ஒரு அழகான வடிவத்தில் இருக்கார். ஆவடை வந்து பெருசாக இருக்கும், லிங்கம் வந்து சின்னதாக இருக்கும். கீர்த்தி சிந்த அந்த மூர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இங்கே வழிபாடு பண்ணினாவே உங்களுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும். சகல சௌபாகியம் என்ன, அனைத்து செல்வமும் 16 பெற்று 16 சொல்லுவாங்க. அது மாதிரி அனைத்து செல்வமும் இங்கே கிடைக்கும். இங்கே வசிஷ்டர்கிட்ட வந்தாவே ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதுதான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு வாரம் வர முடியலன்னோட வந்து இங்கே தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்களே. தரிசனம் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு மனக்குறையாயிடுது. அதனால் சுவாமி வந்து இங்கே மிக அற்புதமாக இருக்கார். ஒவ்வொரு பிரதோஷமும் இங்கே விசேஷமாக பிரதோஷ பூஜை பண்ணுறோம். ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் 4 கால அபிஷேகம் நடக்குது. சித்திரை திருவிழா மிக பிரம்மாண்டமான திருவிழா. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பிரம்மோச்சனம் திருக்கோயில் சுவாமி எத்தனை பேர் பார்த்துருப்பாரு. பிரம்மோற்சவம் சொன்னீங்க, நீங்கள் மூலசாந்தில் இங்கே அப்படியே சொல்லிடுங்க. சிவனோட வாக்காவும் ஏற்றுக்கிட்டோம் பார்க்குறவங்க. தேர் வந்து பண்ணி போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லிடுங்க. தேர் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் வெகு சீக்கிரத்தில் தேர் முடிஞ்சிடும். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து வெள்ளோட்டம் ஓடுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து சித்திரை திருவிழா ரொம்ப விசேஷமான சித்திரை திருவிழா. உள்ள என்ட்ராவதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். கீ எவ்வளோ நிற்கும். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கீ வரும். அதனால் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. சித்திரை திருவிழான்னு எங்கே இருந்தாலும் இங்கே தான் வருவாங்க. இந்த பூஜைக்கெல்லாம் கலந்துக்கிறேன்னா உங்கள் நம்பர் வந்து வீடியோவில் கொடுக்கலாங்களா? அந்த தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் வந்து தரிசனம் பண்ணுங்க. முதல்ல சுவாமி தரிசனம் பண்ணுங்க. வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன குறைகளோ சுவாமி நிவர்த்தி பண்ணுவார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாமி வந்து நிவர்த்தி பண்ணுவார். நான் நடத்துறதெல்லாம் கிடையாது, அவர் நடத்துறது தான் எல்லாமே. நல்ல திருவிழா நம்ம சொன்னார். நான் எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த கோயில் எல்லாம் தனி சிறப்பெல்லாம் இருந்துச்சு. நீங்களும் வாழ்வில் வந்து சகல சௌபாகியம் அடையணும், 16 செல்வங்கள் பெறணும்னா வந்து வழிபடுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை ஏதாச்சும் பண்ணணும், பிரதோஷத்தில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கலந்துக்குங்க. இவர் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணுங்கள். பூஜையில் இருக்கும்போது எடுக்க மாட்டார், இல்லை மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுவார். கோயில் சம்மந்தமான டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. இதுமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் போகலாம். அருமையான கோயிலை பார்த்ததுக்கு மனத்திருப்தியோடு உங்ககிட்ட விடைபெறேன். நன்றிங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. எல்லா சகல செல்வம் பெற்று இன்புற்று வாழவேன வசிஷ்ட திருக்கோயில் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். சிவாய நமக. நன்றி.